ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒன் மோர் நியூ வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஸோ வதக்கிட்டதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கோங்க. டொமேட்டோ போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஃபுல்லாக மசாலா, டொமேட்டோ, ஆனியன் அப்புறம் எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டு ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண நண்டு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா அதில் மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக உள்ளே போய் ஊறும். ஸோ அந்த மாதிரி ஊறிடுச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 minutes to 10 minutes நீங்கள் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நண்டு தொக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நண்டு தொக்காகவே வந்துடும். நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்தவுடனே எடுத்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பாய்.